கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். தேசமெல்லாம் உணர்ந்திடவே இயேசுவையே உயர்த்திடவே ஆசீர்வாதங்கள் அருளிடுமே உம் சீஷரா உம் தாசரின் மேல் ஆசீர்வாதங்கள் அருளிடுமே உம் சீஷரா உம் தாசரின் மேல் உணரும் வரம் தந்திடும் நாங்கள் வருவோம் சமூகம் நாதா உந்தன் மாக்கிருபை எமக்கருளும் அனுக்கிரகியும் நாதா உந்தன் மாக்கிருபை எமக்கருளும் அனுக்கிரகியும் உணரும் வரம் தந்திடும் திருவசனம் போதிக்கவே திரு நன்மைகள் சொல்லிடவே திருவசனம் போதிக்கவே திரு நன்மைகள் சொல்லிடவே உணர்வின் பலனை தந்திடுமே உம் சீஷரா உம் தாசரின் மேல் உணர்வின் பலனை தந்திடுமே உம் சீஷரா உம் தாசரின் மேல் உணரும் வரம் தந்திடும் நாங்கள் வருவோம் சமூகம் நாதா உந்தன் மாக்கிருபை எமக்கருளும் அனுக்கிரகியும் நாதா உந்தன் மாக்கிருபை எமக்கருளும் அனுக்கிரகியும் உணரும் வரம் தந்திடும் திருநாமம் பாடிடவே திருவசனம் தியானிக்கவே திருநாமம் பாடிடவே திருவசனம் தியானிக்கவே உணர்வின் பலனை அருளிடுமே உம் சீஷரா உம் தாசரின் மேல் உணர்வின் பலனை அருளிடுமே உம் சீஷரா உம் தாசரின் மேல் உணரும் வரம் தந்திடும் நாங்கள் வருவோம் உம் சமூகம் நாதா உந்தன் மாக்கிருபை எமக்கருளும் அனுக்கிரகியும் நாதா உந்தன் மாக்கிருபை எமக்கருளும் அனுக்கிரகியும் உணரும் வரம் தந்திடும் தேவ செய்தி பாஸ்டர் ஜெபரானி சாமுவேல் அவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 2026 ஆண்டுல இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேச இந்த நேரத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்ணீர் தொடக்கும் கரங்கள் சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளையில் கூட உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி என் தேவன் செய்த தயவுக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தை, இன்னைக்கு அநேகர் கேட்குற கேள்வி, நாங்கள் சபைக்கு போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், நாங்கள் சபைக்கு போனால் என்ன செய்வார்களா, நாங்கள் சபையில் போனால் உங்கள் ஆண்டவர் இது செய்வாரா அப்படி என்று அநேகர் கேட்பார்கள்.
அந்த வார்த்தைக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு பதில் சொல்லுகிறார். அவரை பின்பற்றுறதான சீசர்கள் ஒருவனாகிய பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்டான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறார். வாசிப்போம். எடுத்தவரும் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பேதுரு அந்த கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தர், இன்னைக்கு அநேகருடைய கேள்வி இதுதான். நாங்க சபைக்கு போனா என்ன கிடைக்கும்? பேதுரு கேட்டா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? ஆண்டவர் சொன்ன, என் நிமித்தம் நீ எதை இழந்தாலும் இம்மையிலேயே உனக்கு கொடுத்துருவேன், மறுமையில நீ கண்டிப்பா நம்ம எல்லாரும் மறுமைக்கு ஒரு நாள் போவோம். மறுமையில நீங்க இந்த உலகத்துல எதை ஆண்டவர் கண்டு விட்டீர்களோ அதை 100 திருப்பி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபை என்பது, சபைக்கு போனா என்ன, சபை என்பது என்ன என்று வேதத்தில் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆமென். திராட்சை செடி என்பது நமது ஆண்டவர், திராட்சை தோட்டக்காரர் என்பது நமது ஆண்டவராகிய பிதாவானவர் தான். அப்ப பாருங்க, இந்த திராட்சை தோட்டம் என்றால் எதை காட்டுதுன்னா அதுதான் தேவ சபை. இந்த தேவ சபை அவருடைய இரத்தத்தால மீட்கப்பட்டது. இந்த சபை தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தால கட்டப்பட்ட இந்த சபை. இந்த சபைக்கு தான் சபைக்கு போனால் என்ன கொடுப்பீர்கள் என்று அநேகர் கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். பிதா திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறார். அந்த திராட்சை தோட்டத்துல உனக்கு சகல ஆசீர்வாதம் உண்டு. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நீ சபைக்கு போனா நீ உனக்கு என்ன உனக்கு தேவையோ எல்லாம் அந்த தோட்டத்துல கொடுக்கப்படும். அதுதான் தேவ சபை. வேதத்துல வாசிக்கும் போது இந்த சபை என்றால் ஜனங்கள் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுற புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், சேனைகள் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அந்த இஸ்ரவேலின் வம்சமாகிய ஜனங்கள் தான் இந்த திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டம் தான் சபை. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, அங்க நட்டப்பட்டிருக்க நாற்று யூதாவின் மனுஷரே, யூதாவின் மனுஷர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திராட்சை தோட்டமாக சபையில் இருக்கிறதா கர்த்தரை ஆராதிக்க யூதா கோத்திரத்தார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நாம எல்லாரும் யூதா கோத்திரத்தின் ராஜ்யசபை இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்ட நாம் இந்த சபையில இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபையில ஆண்டவர் ஒரு நாள் உலாவுவார். இந்த சபையில ஆண்டவர் இறங்கி வருவார். தேவ சபையில தேவன் எழுந்தருளுவார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அநேகர் கேட்கிறீர்கள், இந்த சபைக்கு வந்தா உங்களுக்கு ஆண்டவர் சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வேதத்துல வாசிக்கும் போது என்னாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதைகளிலே போய் நின்றார். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ திராட்சை தோட்டத்துக்கு போகும்போது ஆண்டவர் தன்னுடைய தூதனை பாதையில நிற்கும்படி உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்.
நீ திராட்சை தோட்டமா சபைக்கு நீ போகும்போது தூதனை ஆண்டவர் அனுப்பா. என் பிள்ளை போறான், என் மகன் போறான், என் மகளை என்ன ஆராதிக்க வராங்க, நீ போய் அவங்கள பாதுகாப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தூதனே அனுப்பியாக்க ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். உனக்கு எந்த சேதமும் வராது. திராட்சை தோட்டத்துக்கு போனால்தான் உனக்கு பாதுகாப்பு. தேவ சபைக்கு போனால்தான் உனக்கு பாதுகாப்பு. தேவ சபைக்கு போனா என்ன கிடைக்கும் என்று கேட்கிறாயே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தூதனை அனுப்பி அந்த பாதையில உன்னை பாதுகாக்கும்படி நிறுத்துகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வழியிலே உன்னை காக்க தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தூதன் உன்னை எப்படி காக்கிறார்? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக, இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னாக நடந்த தேவனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு பின்னாக நடக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தூதனாகிய தேவனானவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு வரும்போது அவர்களை பாதுகாக்கும்படி முன்னாக போயிட்டு இருக்கிறார். இப்ப பின்னால இருட்டு உடனே அவர் பின்னால வந்து பாதுகாக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீ இந்த சபைக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். உன்னை பாதுகாக்கும்படி உனக்கு முன்னும் பின்னும் அப்படியே தூதனை அனுப்புகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுகிறார். அவர் உனக்கு எல்லா நன்மையிலும் கொடுக்கும்படி ஆலயத்தின் போவதுக்கு முன்பே வழியில வந்து நிற்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிப்போம் என்றால், கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சிறைச்சாலையில அடக்கப்பட்டிருக்கிறதான தன்னுடைய பிள்ளைகளை அவர் விடுவிக்கிறார். அருமையான தன் தூதனை அனுப்பியாக்கும் விடுவிக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் விடுவிச்சு சொல்றாரு, இந்த ஜீவ வார்த்தைகளை நீங்க போய் ஜனங்களுக்கு சொல்லுங்கப்பா. அருமையான கர்த்தர், நீ எதுல சிறைப்பட்டிருக்கிறாய்? கவலைப்பட வேண்டாம். இந்த ஆலயத்துக்கு நீ போவாயானா அவர் தூதன் வந்து உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்பட. நீ ஐயோ இந்த வாழ்க்கை சிறைச்சாலை போல் இருக்குதே, என் கஷ்டம் சிறைச்சாலை போல் இருக்குதே, என் பாடுகள் சிறைச்சாலை போல் இருக்குதே கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் தம்முடைய தூதன் அனுப்பியாக்க உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீ எதை குறித்து கலங்காதபடி, நான் இந்த ஆண்டு முழுவதும் ஆலயத்துக்கு செல்லுவேன், என்னை பாதுகாக்க தேவன் தன்னுடைய தூதனை அனுப்புவார் என்று நம்பிக்கையோடு ஆலயத்துக்கு போவையானா நிச்சயம் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் தம்முடைய தூதனை அனுப்பி உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாகிய சிறைச்சாலையின் அனுபவம், வியாபாரத்தில் நஷ்டம் என்று சிறைச்சாலையின் அனுபவம், இந்த குடியிலிருந்து விடுவிக்க முடியலே சிறைச்சாலையின் அனுபவம், அருமையான கதை. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாயா? கலங்காதே. ஆண்டவர்கிட்ட ஆலயத்துக்கு நீ போவாயானா தன்னுடைய தூதர்களை அனுப்பியாக்கும் உன்னை அவர் விடுவித்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாப்பா ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்ததை அறிஞ்ச உடனே அவன் காலையிலே தான் மாத்திரம் அல்ல, தன்னோடு ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டுல ஆண்டவர் உங்களை சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து விடுவிக்கும் போது நீங்க மாத்திரமல்ல, அநேகரை நீங்க ஆலயத்துக்கு கூட்டு கொண்டு போக வேண்டும். அந்த ஆலயத்துல தான் உங்களுக்கு ஆனந்தம் உண்டு, அந்த ஆலயத்துல தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அருமையான கர்த்தருடைய, எனக்கு ஒண்ணு இல்லையே, இன்னும் குழந்தை இல்லைன்னு கூட எனக்கு அநேகர் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அது சிறைச்சாலையின் அனுபவம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிறைச்சாலை உன்னை விடுவிப்பார். வேதனம் வாசிக்கும் போது அண்ணாளன்னு ஒரு பேர் உள்ள ஸ்திரீ இருந்தால் அவள் ஆலயத்துக்கு ஓடுறாள். வீட்டுல இருந்தாளா? அங்க போனா தானே விடுதலை, ஆலயத்துக்கு போனா தானே விடுதலை, ஆலயத்துக்கு போனா தானே ஆசீர்வாதம். வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல்
19வது வசனத்திலே அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நினைத்தருள வேண்டுமானால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்துக்கு போக வேண்டும். அந்த கேள்வி மட்டும் வேண்டாம். ஆலயத்துக்கு போனா எனக்கு என்ன கொடுப்பீங்க? இல்ல, இந்த அன்னாள் காலையில போயிட்டான். மை காட் ஜீசஸ் அதிகாலையிலே போயிட்டான். அங்க போய் கண்ணீர் விட்டு அழுதா. அந்த வசனத்தை வாசிப்போம். அன்னாள் அப்படியே மன கிளேசமுள்ள ஸ்திரீ என்று சொல்லுகிறார். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல. அதுக்கு முந்தின வசனம், அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? அன்னாள் மிக வாழ்ந்தாள். அந்த ஊழியக்கார் ஆசாரியர் பார்க்கிறார். எப்பா என்ன இவ்வளவு நேரம் அழுகிற? நீ இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? ஏதாவது குடிச்சிட்டு வந்திருக்கியான்னு கேட்கிறான். இல்ல, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. என் பாரங்களை எல்லாம் இருதயத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஊற்றி விட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வீட்டில் பாடுகள் வந்துருச்சா? பிரச்சனையா? போராட்டமா? உனக்கு எதுவாது இன்னும் வாழ்க்கையில குறை இருக்கிறதா? நீ தெரிந்தெடுக்கிற இடம் ஆலயமா இருக்க வேண்டும். நீ ஆலயத்துல போய் அன்னாலே போற வெகு நேரம் கண்ணீர் விடுவாயானா கர்த்தர் நிச்சயமா அன்னாளுக்கு செய்த அற்புதம் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் ஆலயத்துக்கு போகணும். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு கேள்வி, நான் சபைக்கு போனா என்ன கிடைக்கும்? சபையில் ஆண்டவருடைய தூதன் அனுப்பி உன்னை பாதுகாக்கிறார். சபையில உன் விண்ணப்பத்தை கேட்கிறார். சபையில உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சிந்திக்கணும். ஆண்டவரே, இந்த ஆண்டுல நான் ஆலயத்துக்கு போவேன் சொல்ல முடியுமா? கேள்வி ஆலயத்துல தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. தேவ சபையில தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. எனக்கு அநேகர் எல்லா நாளும் வேலை செய்வார்கள். கர்த்தரை தேடுகிற அந்த நாளை விட்டு விடுவார்கள். ஆண்டவரே சொன்னார், 6 நாள் வேலை செய்து உனக்கு ஒரு நாள் என்னை தேடிவா, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆலயத்துக்கு போனா என்ன கிடைக்கும்? ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். உன்னை பாதுகாக்கும்படி தூதனை அனுப்புகிறார். உன் தேவையில கொடுக்கும்படி அவர் தன்னை கரத்தை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்பட. ஆனா நீ செய்ய வேண்டியது காலையில போகணும். அதிகாலையில ஆண்டவரை தேடி போகணும். ஆலயத்துல போய் உன் கண்ணீரை ஊத்து. அங்க உனக்கு விடுதலை உண்டு. கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. இதை நன்கு அறிந்த தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி. காலையில ஆலயத்துக்கு போயிட்டான். காலையில ஆண்டவர் தேடி போயிட்டான். அப்பா, இந்த காலையில சத்தத்தை கேளுங்கப்பா. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆயத்தப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ சும்மா எந்திரிச்ச தட்டா புட்டா போடும் ஒண்ணு இல்லை. ஆண்டவர்கிட்ட ஆயத்தப்பட வேண்டும். எப்படி ஆயத்தப்படுகிறது? ஆயத்தப்படுகிறதுனா என்ன? நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் இதை கேட்பேன். என் ஆண்டவர் எனக்கு இங்க இந்த இடத்துல எனக்கு தருவார், இந்த ஆலயத்தில் எனக்கு கொடுக்கப்படும். அந்த ஆயத்தத்தோடு நீ போக வேண்டும். அப்பொழுது அந்த தாவீது சொன்னார், காலையிலே மக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எப்படி? உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். காலையில சும்மா ஏதோ நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு 12 மணிக்கு மேல போயிட்டு இன்னும் ஆண்டவர் உதவி செய்வார், ஆனும் ஆண்டவர் தேவைன்னு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலையிலே நீங்க ஆண்டவரை போய் எங்க போய் கூப்பிட வேண்டும்? ஆலயத்துல போய் கூப்பிட வேண்டும். அதுதான் அவர் சொல்ல, காலையிலே நான் ஆயத்தமாகி காத்திருக்கிற ஆண்டவர் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும்னா நீ ஆலயத்துல போய் கூப்பிட வேண்டும். ஆலயத்துல கர்த்தர் இறங்கி வருவார். அன்னாளோடு பேசின ஆண்டவர் உன்னோடு பேசுவார். அன்னாளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர், அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்த ஆண்டவர், அவளை அந்த நிந்தையிலிருந்து நீக்கின ஆண்டவர். நீ எதுல நிந்தையா இருக்கிறாய்?
அண்ணாளுக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு நிந்தை. ஆனா நீ எதுல நிந்தப்பட்டிருக்கிறாய்? கடன் வாங்கி நிந்தையில இருக்கிறாயா? வேலை இல்லையேன்னு நிந்தையில இருக்கிறாயா? இன்னும் திருமணம் நடக்கலேன்னு நிந்தையா இருக்கிறாயா? இன்னும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல நிந்தையா இருக்கிறாயா? இன்னும் என் பிள்ளைங்க குடித்து கொண்டு பாவத்துல கிடைக்கிற நிந்தை பட்டு கொண்டு இருக்கிறாயா? எந்த நிந்தையா இருந்தாலும் சரி, நீ ஆலயத்துல போய் கண்ணீர் விடும்போது அவர் உன் கண்ணீரை துடைச்சு உன் நிந்தைய நீக்க போடுகிற தேவன் உன் நடுவே வருவார். ஆகவே நீ ஆலயத்தை தேடி போக வேண்டிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவே வேதத்துல நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 88:13, நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். ஆமென், அல்லேலூயா. காலையிலப்பா, காலையில ஆண்டவர்ட்ட போய் சொல்லு. எங்க போய் சொல்லணும்? ஆலயத்துல போய் காலையில போய் சொல்லு. நிச்சயமா ஆண்டவர் உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். உன் நிந்தை நீக்கு போடுகிற தேவன், இஸ்ரவேலின் நிந்தைய நீக்க போடுகிறவர், உன் நிந்தைய நீக்கு போட வல்லவர். அவர் உன் நிந்தையை நீக்குவார். நீ செய்ய வேண்டிய காரியம் ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்துல போய் அவர்கிட்ட போய் உன்னுடைய பாடுகள் எல்லாம் சொல்லும் போதுதான் அவர் என்ன பண்ணுவார்? நிந்தையை நீக்கு போட வல்லவரா இருக்கிறார். அடுத்த ஒரு வாசிப்போம். சங்கீதம் 46:5. தேவன் அது நடுவில் இருக்கிறார், தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதிகாலையிலே ஆண்டவர் அதுக்கு சகாயம் பண்ணுவார். ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? இந்த ஆண்டு ஒரு பிரதிஷ்டையான ஆண்டா உனக்கு காணப்படட்டும். நான் ஆலயத்துக்கு போவேன், ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிப்பாட்டு சொல்லி நீ தைரியமாக ஆலயத்துக்கு செல்வாயானா கர்த்தர் உன்னை ஆலயத்தில் உன்னை சந்திப்பார். ஆலயத்தில் உனக்கு நன்மை உண்டு, ஆலயத்தில் உனக்கு சந்தோஷம் உண்டு. அதிகாலையில அங்கே மகிழ்ச்சியை கொடுக்கிற ஆண்டவர் கடந்து வருவார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நினைக்கலாம் நீ, ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, மனுஷர்களை நம்பி நம்பி ஏமாந்துட்டேன், எல்லாரும் நம்பி ஏமாந்துட்டேன், இவங்க ஏமாத்திட்டாங்க, உற்றார் ஏமாத்திட்டாங்க, உறவினர்கள் ஏமாத்திட்டாங்க, கலங்கி கொண்டிருக்கிறாயா? காலையில ஆலயத்துக்கு போ, உனக்கு சகாயம் அங்கதான் உண்டு. தேவ சபையில உனக்கு சகாயம். கர்த்தர் உன்னை சகாயம் பண்ணும்படி அவர் விரும்புகிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. யாத்ராகமம் 16:7 வாசிப்போம்டா. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். விடிய காலத்துல தான் மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலையிலே கிழக்கு விளக்கிற்கு முன்பாக நீ ஆண்டவரை தேட வேண்டும். விடிய கால கர்த்தரை தேடிப்போ, அங்க அவருடைய மகிமையை நீ காண்பாய். அவர் உனக்கு செய்ய போற காரியத்தை அங்க காண்பார். ஆகவே நீ நினைக்க வேண்டாம், ஆலயத்துக்கு போனா எனக்கு என்ன கிடைக்குமோ. ஆண்டவர் உன் மேல பிரிய வச்சிருக்கார், உன்னை ஆசீர்வதிக்கும்படி ஆலயத்துல வந்து நிற்கிறார். ஆலயத்துல இருந்து என் பிள்ளை வரும், என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைக்கு என் மகிமையை காட்ட வேண்டும் என்று அவங்க ஆலயத்தில் இருப்பார். ஆக இந்த ஆண்டு நீ ஆலயத்துக்கு சென்று நீ வெற்றி அடைந்து வருகிற 2027 கர்த்தருக்கு நீ மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவே அதிகாலையிலே கர்த்தர் அதுக்கு சகாயம் பண்ணுவார். காலையிலே அதை மகிமையை காண்பீர்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:35 அவர் அதிகாலையில இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அதிகாலையில வனாந்தரமான இடத்துக்கு போறாரு. உனக்கு ஜெபிக்க ஒரு இடம் வேண்டாமா? நம்மளை உருவாக்கின ஆண்டவர் அவர் சொல்றார், அதிகாலையிலே போய் வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்றாரு. உனக்காகவும் எனக்காகவும் உன்னை கண்ணீரை துடைக்கும்படி, உன் வியாதி நீக்கும்படி என் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறேங்கப்பா, எப்படியாவது அவங்க உங்க ராஜ்யத்துக்கு வந்துருன்னு சொல்லி அவர் மாமிசத்துல இருந்த காலத்துல அதிகாலையிலே எழுந்து வனாந்தரத்துல ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிடா. இந்த நாளில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபைக்கு போனா என்ன கிடைக்கும் என்று நீ கேட்கிறாய். கர்த்தர் சபையிலே எழுந்தருளி இருக்கிறார். சபையில உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, சபையில உனக்கு மேன்மை உண்டு, சபையில நிந்த நீக்கப்படும். சபைதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த நாளையில ஆண்டவரே, எசேக்கியா இதெல்லாம் அறிந்துதான் அவன் அதிகாலையிலே ஆண்டவரை தேடி ஓடிட்டான். இந்த தாவீது இதை அறிந்துதான் அதிகாலையிலே தேவனை தேடி ஓடுகிறான். அண்ணா இதை அறிந்துதான் அங்க போனா, ஆலயத்துல போனா ஆண்டவர் எனக்கு இந்த நிந்தையை நீக்குவார், எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பார். அதிகாலையிலே போகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள வார்த்தை கேட்கிற நீங்கள்
அதிகாலையிலே ஆண்டவரை தேடி போங்கள். கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆலயத்தில் இருங்க, ஆலயத்தோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. வேறிடத்தில் 1000 நாம் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாம் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பே. ஆமென். வாசல் காத்திருப்பே. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆமென். ஆண்டவரே, உங்களுடைய ஆலயம் தான் எங்களுக்கு தஞ்சம். உங்களுடைய ஆலயத்துல தான் சகல ஆசீர்வாதம் இருக்குதப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் ஆலயத்துல விழுந்து கிடக்க, ஆலய பணிகளை செய்ய ஆண்டவரே, இசைக்கா தீர்க்கதரிசியை போல், தாவீதை போல், அன்னாலே போல் ஆலயத்தில் வர நன்மைகளை பெற்று உங்களுக்காக எழும்ப கிருபைதாங்க. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆலய நன்மையால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, காத்துக்கோங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்றோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9788189982 மற்றும் 9842050930.